ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தின வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, இந்த மனுஷனை மறைங்கப்பா. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் பேசணும்ப்பா. உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வல்லம் உண்டு ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு பிள்ளைகளோடு பேசும் அப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் பாரத்தோடு நீங்கள் தான் பேசணும் அப்பான்னு சொல்லி. ஆமென்ப்பா. உடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாராம். ஆண்டவர் எதன் மேல் சித்தமுள்ளவராக இருக்கிறார், இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அவர் எதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஒரு அருமையான ஒரு வார்த்தை, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய நோக்கம் தெரியல, ஆண்டவருடைய சுபாவம் தெரியல. இப்போ பவுல் இதில் வெளிப்படுத்துறார். இந்த 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அதாவது நம்ம மாத்திரமில்லை, உலகத்தில் 800 கோடி ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமா? இதுதான் ஏசப்பா சித்தமா? கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி அநேகருக்கு ரட்சிப்பு அப்படின்னாலே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான் சாப கட்டுகள் நீங்கப்படும். ரட்சிப்பு தான் உலகத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சித்தமுள்ளவராக இருக்கிறாரா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். நீ மாத்திரமல்ல, உன்னுடைய கணவர் மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, உன்னுடைய மனைவி மாத்திரமல்ல, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும். எல்லா மனுஷனும் ரட்சிக்குதான் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நான் இந்த பைபிளில் இந்த வார்த்தை குறித்து இந்த விளக்குரை நிறைய பைபிளில் பார்த்தேன். ஆனால் இது எதற்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டது? இது பவுல் எழுதியிருக்கிறார் தீமோத்தேயுக்கு. எப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் அது மாத்திரமல்ல சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எதை வைத்து பவுல் எழுதியிருப்பார் அப்படி சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். கேட்குறேன், ஆண்டவரே பவுல் எழுதுனதுக்கு நோக்கம் என்ன, இது எதை வைத்து அவர் எழுதியிருக்கிறார்? அதாவது நல்லா பாருங்கள், இந்த வார்த்தையை பாருங்கள். நான் திரும்ப நான் படிக்கிறேன் பாருங்கள். அதில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதாவது எல்லாருமே சத்தியத்தை அறிஞ்சாதான் ரட்சிக்கப்பட முடியும், அப்படித்தானே? சத்தியத்தை அறியாத அப்படி சத்தியம் தான் ஒரு மனுஷன் எனக்கு செய்யும், விடுதலை கொடுக்கும். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ எப்படி நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா, படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், அவர் மனிதனாய் பூமியில ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்தினார். இந்த சத்தியத்தை நம்ம கேட்டுதான், ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினீங்கப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற உடனே அந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? படைத்த ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் படைத்த ஆண்டவர், அவர் மனிதனாக பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமத்துக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி அதை கேள்விப்பட்டு நம்ம மனம் திரும்பணும், அப்படித்தானே? அதனால தான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்டும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்கள் விளங்கி வரும். அதாவது இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, படைச்சதும் அவர் தான், பூமியில் ரத்தத்தை சிந்தினதும் அவர் தான் என்று சொல்லி அவர் சொல்றார் இந்த சத்தியத்தை. புரியுதா? அப்போ இது அறியும் போது ஒரு மனுஷனுக்கு என்ன வந்துடுது? பாவ உணர்வு பாவத்தை அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதுனால அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்றோம். பேதுரு சொல்வார் தெரியுமா, வானத்துக்கும் பூமிக்கும் மனுஷனுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேற நாமம் அல்ல. உலகத்தில் நிறைய தெய்வங்கள் என்று சொல்லி நிறைய பேர் பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருப்பாங்க.
ஆனால் உலகத்தில் மனுஷனை ரட்சிக்கும்படி மனுஷனை ரட்சிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே நாமம் இயேசுவி நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஆமென். இதை நாம் சரியாக நாம் புரிந்திருக்கோம். என்ன கண்பானவர்களே, இதை எல்லாரும் இந்த சத்தியத்தை எல்லாரும் அறியணுமா, இதான் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ. சத்தியத்தை, இந்த சத்தியத்தை படைத்த ஆண்டவர் பூமியில வந்து ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடி நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எதற்காக பூமியில வந்து இரத்தத்தை சிந்தி நிறைய பேருக்கு தெரியாது, அப்படிதானே? இப்போ இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏன் கடவுள் மனுஷனா பூமியில வந்து இரத்தத்தை சிந்தினார், எதற்காக அவர் தம்மையை ஒப்பு கொடுத்தார், எதற்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல கவனமாக்கல. எதற்காக அப்படின்னா மனுகுல மீட்புக்காக மனுகுலத்தை உண்டாக்கின ஆண்டவர் அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஒரு மனுஷனத்துக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா கண்டிப்பாக இரத்த சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக்கல. அதனால் அவர் பூமியில் வந்து இரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இந்த சத்தியம் எல்லாரும் அறியணுமா, இதுதான் தேவ சித்தமா. அதாவது எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, எல்லாரும் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு அடையணுமா. அதற்காக தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டவங்க சும்மா இருக்க முடியாது, அவங்களால சும்மா இருக்கவே முடியாது. எல்லாற்றும் போய் ஆண்டவரை பற்றி ஏன் சொல்றாங்க அப்படின்னா இதுதான் தேவ சித்தம். கைகளை தட்டி கத்த நாம் தம்மைப்படுது. பேதுரு சொல்வார் தெரியுமா, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்துடைய புண்ணியங்கள் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உண்மையிலே எதற்காக நமக்குள்ளே ஆத்தும பாரம், எதற்காக நமக்கு மற்றவங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும், அவர் நமக்கு ரட்சிப்பு தந்தன அந்த சந்தோஷத்தை நிமித்தம் நம்மளால சும்மா இருக்க முடியல. நம்ம பெற்ற அந்த 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 ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மற்றவர்களை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்க, கடவுளாக ஏற்றுக்கொண்டவங்க அவரிடத்துல மனம் திரும்புங்க, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார், அப்பதான் உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். ஏன் இதை நம்ம சொல்றோம், எதற்காக சொல்றோம்? இதுதான் தேவ சித்தம். இதை சொல்லாத ஒரு ஊழியக்காரன் அல்ல. புரியுது சொல்றது உங்களுக்கு, புரியுதா? இது சொல்லாத ஒரு ஊழியக்காரன் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, சரி அது வேண்டாம். இப்போ இதை குறித்து அன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்ல கவனமாக கேளுங்கன்னாச்சு. நீங்கள் நினைப்பீங்க கூடாரத்துக்கு வந்தாலே எப்போ பார்த்தாலும் இவங்க வந்து இந்த பாவத்தை குறித்தே பேசி கொண்டிருக்கிறாங்க, இதே தான் பேசுகிறாங்க நினைப்பீங்க. பைபிளில் வார்த்தையை பாருங்க, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், இதுதான் தேவ சித்தமா. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய கையின் பியாசத்தை ஆசீர்வதிப்பார். 100% உண்மை. ஏன்னா அவர் நமக்கு பரம தகப்பனாக இருக்கிறாரு. நீங்கள் சரீரத்தில் பலவீனத்தோடு வந்தீங்கன்னா கண்ணீரோடு ஜெபிக்கும் போது உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்கள் நோயை குணமாக்குவார். உண்மை 100%. ஒருவேளை உங்களுக்குள்ளே பற்றாக்குறை இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு தரித்திரப்பா, எனக்கு இன்னைக்குள்ள படியை நீங்கள் தாங்கப்பா நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். ஏன்னா அவர் படைத்தவர். ஆனால் அவர் எதற்காக அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாராம், எதை கர்த்தர் விரும்புகிறாராம் அப்படின்னா நம்ம ரட்சிப்புக்காக தான் அவர் விரும்புகிறாராம். கைகளை தட்டி கத்த நாம் தம்மைப்படுத்து. இதுதான் முக்கியம். அவருக்கு ஒரு பேர் உண்டு, நித்திய பிதா, நிரந்தர ஒரு தகப்பன். நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட அழும்போது நம்ம உடனே நம்ம பிள்ளைக்கு ஏதாவது செய்வோம்ல, அதே போல தான் ஏசப்பா அவர்கிட்ட நம்ம அழும்போது உடனே அவர் நமக்கு உதவி செய்வார், உடனே நமக்கு அற்புதம் செய்வார். அது வேறு. ஆனால் அவருடைய சித்தம் என்ன அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டோமா, புது மனுஷனா மாறிட்டோமா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டோமா, பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோமா, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்கா? பாவமன்னிப்பு நிச்சயத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சமாதானம், பயம் இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் தேவை. நல்ல கவனமா. நான் அப்படி யோசித்தேன், ஆண்டவரே பவுல் எதை வச்சு இதை எழுதியிருக்கார்? ஏன்னா அந்த வார்த்தை திரும்ப திரும்ப நான் படிக்க, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம். சும்மா எழுத மாட்டாருங்க, எடுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஏசாயா 55ஆம் அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். இதை வச்சு தான் எழுதியிருக்காரு. எல்லாரும் எடுங்க. ஏசாயா 55 அதிகாரம், கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்னாடி அவரை குறித்து உள்ள வசனம் இருக்கு பாருங்க, எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை படிமா. 7ஆம் வசனத்தை படி. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. இந்த பைபிள்ல பார்க்கும்போது சொல்லவிய வேதாகம் நிறைய விளக்குறைகளை பார்த்தீங்கன்னா இதுக்கு வியாக்கியானமே போடலை. ஆனால் கண்டிப்பாக மனதுரு இதை குறித்து தான் இருக்கு.
ஆனால் இது எங்கே பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குன்னு சொல்லி போடல. அப்போ எனக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தின அந்த பரிசுத்த ஆவியான ஒரு உணர்த்தின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு. கவனமாக்கலுங்க, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். நல்லா கவனமாக்கலுங்க. துன்மார்க்குடைய வழி எப்படிங்க இருக்கும்? துன்மார்க்குடைய வழி எப்படி இருக்கும்? அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? இருக்காது. அவனுக்குள்ளே எப்பவும் அவனுடைய சிந்தை எப்படி இருக்கும்? பாவம் செய்யணும் துடிப்பான் துன்மார்க்கன். ஆனால் அக்கிரமக்காருடைய நினைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவும் அப்படிதான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெற்றிருக்கிறார். பூமியில மனுகுல மீட்புக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க ஒரு மனுஷனை மன்னிப்பு கொடுக்க முடியும். வேற யாரும் கொடுக்க முடியாது. யாருமே உலகத்துல வேற யாருமே பரிசுத்தம் உள்ளவர்கள் அல்ல. கிறிஸ்து மாத்திரம்தான் உலகத்துல பரிசுத்தம் உள்ளவர். அவர் சொல்வார், அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கராதிபதி, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் சொல்வார், இடத்தில் யாராவது பாவத்தை பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்பார். அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தான் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். எந்த ஒரு விக்கிரகமும் ரட்சிப்பை கொடுக்காது. இவங்க போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க, இவங்க போய் அங்கே நின்றுட்டு வருவாங்க, ஆனால் ரட்சிப்பு கிடைக்காதுங்க. ரட்சிப்பு ஜீசஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். கைகளை தட்டி கத்த நாமத்தை மையப்படும். அப்போ அவருடைய சத்தியத்தை அறிஞ்சாதான் ஒரு மனுஷன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட முடியும். இப்போ அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்ல கவனமாங்க. உலகத்தில் நம்ம உலகத்தான போல வாழணும், இதுதான் இருக்கும். இந்த தம்பி சொன்னா தெரியுமா, இடையில ஒரு வார்த்தை, நான் மற்றவங்களை பார்த்துட்டு எனக்குள்ளே என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்காங்களே, இப்போ தான் அவனுக்கு புரியும். இப்போ மனம் திரும்பின அதான் அவனுக்கு புரியும். எப்படி புரியும் அப்படின்னா, இதெல்லாம் மாயே அப்படின்ட்டு. புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? அதாவது நல்ல கவனமாக கேளுங்க. அவர் சொல்கிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ரட்சிக்கப்படாதவன், இயேசு கிறிஸ்துவை கடவுளா தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதவன், அவனுடைய நினைவுகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலே இயேசுவை விசுவாசிக்காத ஜனங்களுக்குள்ளே ஒரு நினைவுகள் அவங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தோடு ஐக்கியப்பட்ட நினைவுகளாக இருக்கும். அதாவது உலகத்தை திருப்தி அடையணும். மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். உண்மையிலே எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தார போல வாழணும், இதான் அவங்களுடைய நினைவுகள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம தப்பா யாரையும் சொல்லலைங்க. இந்த வட்டத்துக்கு வரலன்னா, எந்த நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இந்த வட்டத்துக்கு வரலன்னு நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்ம போகிறதான் கரெக்ட், நம்ம தான் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல, புறஜாதி ஜனங்களை பார்த்து அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், ஐயோ அப்படின்னு இப்படி ஒரு ஏக்கம் இருக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, அதான் சொல்றார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள், உங்கள் வழி என் வழிகளும் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, அப்போ என்னதான்? அதுக்கு தான் அடுத்த வசனத்தை பாருங்க. அருமையான ஒரு வார்த்தை. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கிறோம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உயர்ந்ததாங்க. ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரங்க தான் ரட்சிப்பை குறித்து பேச முடியும், எல்லாரும் பேச முடியாதுங்க. இது ஒரு ஆழமான ஒரு சத்தியம். எல்லாரும் பேச முடியாது. உண்மையிலே நாம் ரட்சிக்கப்படாதபடி பரலோகம் போக முடியாது. ரட்சிக்கப்படாதபடி ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டவன் ஜெபிக்கட்டும், இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்படாதவன் ஜெபிக்கட்டும். உடனே இறங்கி யாருக்கு அவர் அற்புதம் செய்வார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார். பேதுரு எழுதுவார்லாம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ நீங்க தேவனுடைய ஜனங்களா இருக்கிற. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீங்க, இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த ஆவிக்குரிய உங்களுடைய ஜீவியம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அவங்களுடைய ஜீவியமே வித்தியாசமா இருக்குங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜீவியம். அது விசுவாசத்திலே வாழும்படியான ஒரு ஜீவியம். அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கவனமா கேளுங்க. ஆனா அந்த உலகத்தானுடைய நினைவுகள், அவங்களுடைய வழிகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா?
அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது எங்கே கொண்டு போய் முடியும் தெரியுமா? அது நரகத்தில் கொண்டு போய் முடியும். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க, நிறைய காரியத்தில் இச்சை அதிகமாக இருக்கும். எனக்கு இடம் தான் முக்கியம்னு இருப்பாங்க. சிலவங்க சாகிற வயசில் இருப்பாங்க, இடம் தான் முக்கியம், எனக்கு இடம் தான் முக்கியம், எனக்கு அங்கே அவங்கள விதைக்கும் போது ஒரு 1/2 கிராம் தங்கத்தோட உள்ள போட்டு விதைக்க மாட்டாங்க, ஒரு 100 மில்லியை போட மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? எனக்கு இடம், ஏன் இடம், இது ஏன் இடம், இது ஏன் இடம், பணம் 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 பணம், இதுதான் அவங்களுடைய வழி. ஆளை போல ஆலயத்துக்கு போவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய வழி வித்தியாசமாக இருக்கும். ரட்சிக்கப்படாதவங்களுடைய வழி. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படும், அதுதான் அவருடைய சித்தங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே பாருங்க, அடுத்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்ப கடவுள். பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அதாவது வானத்திலிருந்து மழை காலத்தில் மழை பெய்யும், அப்படி தானே? அதுக்கு ஒரு காலம் உண்டு. மழை பெய்யும் போது அது சும்மா வெறுமையாக போகாதுங்க. அந்த மழை தண்ணி நமக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது. அதுதான் நமக்கு ஆகாரத்தை கொடுக்குது. புரியுதா உங்களுக்கு? அதை தான் நம்ம புசிக்கிறோம். அதே போல தான் பாருங்கள், நல்ல கவனமாக. எல்லாருக்கும் தெரியும், மழை பெஞ்சாதானங்க நம்ம சாப்பிட முடியும், மழை பெஞ்சாதானங்க நம்ம புசிக்க முடியும். அந்த ஆசீர்வாதம் அதுக்கு அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பி வராமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும். நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சும்மா ரட்சிக்கப்படாதபடி வந்தீங்கன்னு வைங்களேன், உண்மையிலே நீங்கள் ரொம்ப பரிதபிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வார்த்தை சும்மா விடாதாங்க. எப்படி வானத்திலிருந்து மழை தண்ணி பூமியில் விழுந்து எப்படி அது ஆகாரத்தை உற்பத்தி பண்ணுதோ, அதே போல ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி அவர் வார்த்தை கொண்டு பேசுவார். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு பலன் அளிக்கும், அதுதான் உங்களை மனம் திரும்ப வைக்கும். அதனால தான் சத்தியத்தை அறிகிற எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அடைய விரும்புகிறேங்கிறார். புரியுதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆன்சர் புரியுதாங்க? எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியணுமா? நல்ல கவனமாக கேளுங்க. எவ்வளோ காலம் நம்ம வாழ போகிறோம் நமக்கு தெரியாதுங்க. இன்றைக்கு கூட மரணமாக இருக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உங்கள் வயசை கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். எத்தனை வயசு? இப்போ எனக்கு 57 வயசு ஆகுதுங்க. ஒருவேளை இன்னும் 13 வருஷமோ இல்லைன்னா 23 வருஷமோ கொஞ்சம் காலம் தான் நம்ம வாழ போகிறோம், அப்படி தானே? பைபிள் போட்டிருக்கு, பைபிளில் வசனம் 70 பலத்தின் மிகுதியால் 80. 70க்கு மேலே வாழ்ந்தாலே பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்குது. ஒருவேளை இன்றைக்கு கூட இருக்கலாம் மரணம், நாளைக்கு கூட இருக்கலாம். நல்ல கவனமாக கேளுங்க. ஆனால் நாம் ரட்சிக்கப்படாதபடி, பாவத்திலிருந்து விடுதலை பெறாதபடி நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. எனக்கு அன்பா, அதனால தான் சொன்னார் ஆண்டவர், மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் எது? எது முக்கியமான ஒரு காரியம்? ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நீ ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிந்து நீ ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் பாருங்கள், அதில் முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் அதில் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. 2வது அதிகாரத்தில் 1 வசனத்திலேருந்து, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணவும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் சோசரத்தங்களையும் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலோடும் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்கு எது பிரியும் அப்படின்னா, நம்ம எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபிக்கணுமா? நீ ரட்சிக்கப்பட்டியா? உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், இதற்காக நீ ஜெபிக்கிறியா? உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேச தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். இதுதான் இரட்சகராகிய தேவனுக்கு விருப்பம். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவு அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறாராம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ உண்மையிலே ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு, ஐயோ இனி நம்ம பாவம் செய்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாக இருக்க மாட்டார், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும், இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் மனம் திரும்பி நம்ம பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றோம் அப்படின்னு வைங்களேன், இவங்க மேலே தான் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாராம். இதுதான் தேவ சித்தமா? எனக்கு அன்பானவர்களே, நல்லா புரியுதா உங்களுக்கு?
அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதிற்குமுள்ள ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சரி, நிம்மதி இருக்காது. நீங்கள் பைபிள்லே பாருங்களேன், அதுக்கு உதாரணமாக ஒரு காரியம் உண்டு. ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் பேசி ரட்சிக்கப்பட்டதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் பேர் சகைவு. அவன் ஒரு ஆயக்காரருக்கு ஒரு தலைவராக இருக்கான். பைபிள் சொல்லுது அவன் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி வீட்டில் படித்து பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. சகைவு என்று சொல்லி ஒரு மனுஷன். இவனோடு இருக்கிற லேவி என்பவன் ஏற்கனவே முன்னாடி சகைவு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி லேவி என்ன ஆகுது அப்படின்னா, அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் ஆண்டவருக்கு பின் செல்கிறான். அவன் வீட்டில் ஒரு பெரிய ஒரு விருந்து பண்ணுறான். அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனால் சும்மா இருக்க முடியல. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இப்படி தாங்க ஆசை வரும். சும்மா இருக்கவே முடியாது. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும், யாராவது ஆண்டவருக்குள்ள வழி நடத்தணும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இதாக இருக்கும். ஆரம்பத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஊழியத்துக்கு வர முன்னாடி பப்ளிக் மீட்டிங் நடத்துவோம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களை வச்சு. எல்லாரும் நினைப்பாங்க, என்ன கிறுக்கா படிச்சிருக்கு இவங்களுக்கு அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் எல்லாரும், எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும். என் ஒய்ஃப் டெய்ஸி இருக்கிறா, என் தம்பி பெஞ்ச ஜான்சி இருக்கா, அவங்களுக்குலாம் தெரியும். எங்கள் அக்கா அங்கே இருக்கிற, அவளுக்கு தெரியாது. நாங்கள் மெட்ராஸில் எப்படி நாங்கள் வந்து அந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் வந்து அந்த பப்ளிக் மீட்டிங் நடத்தணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படி நடத்தணும் அப்படின்னா, நம்மளை போல் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரை அறியணும். இது நமக்கு தானாகவே வந்துடுங்க. இது தானாகவே வந்துடும். இப்போ அதே போல தான் இந்த லேவி என்ன செஞ்சிட்டாரு, இவர் ரட்சிக்கப்பட்டவனு இவர் சும்மா இருக்க முடியல. இவர் ஒரு பெரிய விருந்து பண்ணுறாரு. நீ வீட்டில் வச்சு படித்து பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அந்த விருந்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயக்காரரும் பாவிகளும் கலந்து கொள்கிறாங்க. இப்போ லேவியுடைய அவனுடைய ஜீவி எப்படி ஆயிட்டு தெரியுமா? இந்த பண ஆசைலாம் போயிட்டு. அதாவது நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம், இது ஒரு பெரிய ஒரு அடையாளம். பண ஆசை, இந்த கஞ்சத்தனங்கிறதே இருக்காதுங்க. கஞ்சத்தனமே ஒரு ரட்சிக்கப்பட்டவன்கிட்ட இருக்காது. சிலவங்க அதாவது காசு இருந்தால் தான் செய்வான். அப்படி சிலவங்க பார்த்துருக்கலாம். ஆனால் சிலவங்க சில நேரத்தில் வந்து துட்டை எடுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பார்த்துருக்கலாம். அதுக்கு பிறகு தான் கஞ்சத்தனம். இப்போ இல்லாமல் எடுக்காமல் இருக்க அது வேறங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா? ஆனால் இந்த கஞ்சத்தனம் இல்லாதபடி இந்த லேவியுடைய ஜீவியம் வித்தியாசமாக மாறிட்டு. பணம் 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 இருந்தவன் இவனுக்குள்ளே என்ன ஆயிட்டு அப்படின்னா, ஏசு ஏசு ஏசுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு. புரியுதா உங்களுக்கு? அவர் இல்லாமல் வாழ முடியாது, பணம் நமக்கு ஒன்றும் செய்யாது அப்படி சொல்லிட்டு அவர் இப்படி வரும்போது இவனுடைய ஜீவியத்தை சகைவு பார்த்து, ஏன்னா சகைவு வந்து ஆயக்காருக்கெல்லாம் தலைவர், இவன் ஒரு ஆயக்காரன், இவன் ஒரு வித்தியாசமாக இருக்கிறான. கஞ்சனாக இருந்தால் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு அநேகரை கூப்பிட்டு வச்சு விருந்தெல்லாம் பண்ணியிருக்கானேன்னு சொல்லி, அப்போ இதுக்கு வழி யார் அப்படின்னா ஏசு தான். அப்போ அவரை எப்படியாவது பார்க்கணும், ஆண்டவரை எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி வகை தேடுகிறான். ஒரு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கல, கேள்விப்பட்ட உடனே அவன் குள்ளமாக இருக்கிறபடினால ஒரு பெரிய அத்திமரத்தில் ஏறி ஆண்டவரை பார்க்குவான். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர்னால அவன் எங்கே எப்போ பெறப்படுறான், எப்போ அவனை பார்க்க வரான், அவனுடைய இருதயத்தெல்லாம் அவர் அறிந்திருக்கிறனால முதல்ல அவருக்கு தெரியும், இன்றைக்கு இவன் வீட்டில் தான் நினச்சினோம் நம்ம தங்கணும்னு சொல்லி முதல்ல அவர் தீர்மானம் போட்டார். ஏன்னா முன்கூட்டியே நீ செய்கிறதெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். தெரியுமா உங்களுக்கு? முன்கூட்டியே தெரியுங்க நீங்கள் என்ன இன்னைக்கு நாளைக்கு என்ன செய்வீங்க, இதெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். நாம் என் கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. இப்போ சகைவு வந்து காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறாரு. ஆண்டவர் அவன் கூப்பிடுற ஆண்டவர் தான் பார்க்குறாரு, சகைவே நீ இறங்கி வா அப்படின்ட்டு. ஏன்னா முன்கூட்டியே அவருக்கு தெரியும், நீ இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன், இன்றைக்கு நான் பாவத்தை அறிக்கை பண்ண போகிறேன்னா அதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். பாருங்க, அவன் வந்து ஆண்டவரை பார்த்த உடனே அப்படியே ஓடி வாரான். அவரை கண்ட உடனே அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணுப்பா அப்படின்னு. உடனே முதல்ல அவன் என்ன செஞ்சான் தெரியுமாங்க? படிமா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அதனால தனியா சுருக்கமா சொல்றான் தான் என்ன அப்படின்னா, அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரை கண்ட உடனே, ஆண்டவரே என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிங்கப்பா. இப்போ ஏசப்பா சமூகத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா முதல்ல இதை யாரெல்லாம் அறிக்கை பண்ணுறாங்களோ இவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுவோம், இரக்கம் பெறுவான். ரட்சிப்பு வந்து சும்மா கிறிஸ்டின்னு சொல்லி ரட்சிப்பு கிடையாதுங்க. யாரெல்லாம் பாவத்தை அறிக்கை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ரட்சிப்பு.
நான் கிறிஸ்தவன் சொல்லி உனக்கு ரட்சிப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? யாரு பாவத்தை மறைக்காதபடி, ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்திங்கப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், இனி நான் கோபப்பட மாட்டேன், இனி நான் எரிச்சல் பட மாட்டேன், இனி நான் பொறாமை கொள்ள மாட்டேன், இனி நான் பெருமை கொள்ள மாட்டேன், ஆண்டவரே என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா என்று சொல்லி நாம் அறிக்கை பண்ணும்போது அந்த ஜெபத்தை கேட்டு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காராம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்து. இப்போ சகைவு பாவத்தை அறிக்கை பண்ணணும்னு ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு, இதான் ரட்சிப்பு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதனால தான் பவுல் சொல்றாரு, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாராம். ரட்சிக்கப்பட்டவங்க சும்மா இருக்க முடியாதுங்க. பாருங்க தம்பி, அவங்க தம்பி கூட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? இப்போ அவங்க தம்பி இங்கே வந்துட்டான், என்ன அவன் என்ன இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அவனுக்குள்ளே என்ன வரும்? நம்மளும் ஆவிக்குரிய பிள்ளையாக மாறணும். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். இந்த அனுபவத்துக்கு நம்ம வரணுங்க. இதுதான் தேவனுக்குள்ள சித்தமானது. ஆமென். இதுதான் அவர் கர்த்தர் விரும்புகிறாராம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமென். எல்லாரும் அப்படியே ஒரு மனதோடு, ஆண்டவரே உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசு நல்லவரி சர்வ வல்லவரி நன்மைகள் குறையாதே. இயேசு நல்லவரி சர்வ வல்லவரி நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த நம்மை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த நம்மை இயேசு தயவால் ரட்சித்தாரே. தாழ்மையில் கிடந்த நம்மை இயேசு தயவால் ரட்சித்தாரே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த நம்மை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த நம்மை இயேசு தயவால் ரட்சித்தாரே. தாழ்மையில் கிடந்த நம்மை இயேசு தயவால் ரட்சித்தாரே. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. கேளுங்க. உன்னத தேவன் நம்முடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். அப்பா, இந்த பிள்ளைகளோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசன கிரீச்சீட்டு ஆண்டவரே நீர் நடத்தும். அந்த ஒவ்வொருவரையும் அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்துறபடியாலும் உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கிறபடியாலும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி தகப்பனே. நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய நாமத்தை மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரஸ்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.